எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 62வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக சாமி ரூம் கொண்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பித்தேன். நான் இன்றைக்கி என்னுடைய நாத்தனார் பையன் கல்யாணத்துக்காக நெய்வேலி பக்கத்தில் வந்திருக்கேங்க. அதனால் நாத்தனார் வீட்டில் நாத்தனார் மாமியார் எல்லாரும் சொந்தங்கள் சூழ இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையை சிறப்பாக எல்லாருமே கும்பிட்டோங்க. மாப்பிள்ளை பையன்லேருந்து எல்லாருமே கும்பிட்டோம். காலையிலேயே வெற்றிலை விளக்கு ஏற்றினேன். வெற்றிலை விளக்கு ஏற்றிட்டு குத்து விளக்கெல்லாம் ஏற்றினோம். ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நாத்தனார் படித்தாங்க, மாமியாரும் படித்தாங்க. மாப்பிள்ளை பையன் எல்லாருமே குடும்பத்தில் கும்பலாக நின்று இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையை சந்தோஷமாக சொந்தங்களோடு இன்றைக்கி கும்பிட்டோங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இது பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு உடனே எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிட்டோம். கல்யாணம் காலையிலேயே, அதுவும் கோயிலில் தாங்க நடந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். காலையிலேயே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு போனதில் குடும்பத்தில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியாக எல்லோரும் கிளம்புனவங்க கல்யாணத்துக்கு. கல்யாணமும் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிச்சு. அதுவும் அம்மன் கோயிலில் தான் நடந்துச்சு. நைட்டு தான் குலதெய்வ சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கும்பிட்டோம். அதை தொடர்ந்து காலையிலையும் பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு தாலியெல்லாம் வச்சு அதுக்கும் கும்பிட்டு பாலி குடம் மரக்கா விளக்கு எல்லாத்துக்கும் சூடம் காமிச்சு கும்பிட்டு மாப்பிள்ளை பையனுக்கும் மாப்பிள்ளை பையனும் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக சூடம் காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லோரும் ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டாங்கங்க. ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதுக்கு ஒரு அர்த்தமாக இருந்துச்சுங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சிறப்பாக முடித்தோம். இது முடிச்சுட்டு இன்றைக்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியல. கோயிலுக்கு நேராக மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே பயங்கர விசேஷமாக இருந்துச்சுங்க. கல்யாணத்துக்காகவே எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு சிறப்பாக அபிஷேகம் அலங்காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வெளியில் முன் மண்டபத்திலேயே உட்கார வச்சு தாலி கட்டி சிறப்பாக முடித்தோங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை தாங்க கொடுக்குது. காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த மாதிரிலாம் செய்வேன். நான் செய்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் நான் முதல் முறையாக சொந்தங்களோட இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு முன்னே அவங்களே ரொம்ப சுறுசுறுப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.